to Dynamic Coaching Center. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தமாக. ஸோ நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் 2006 கேட்டிருக்காங்க. ஃபார் அ நியூட்டனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஆப்ஷன் பி ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஆப்ஷன் சி ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். அண்ட் ஆப்ஷன் டி ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ பேசிக் டெஃபினேஷன் தான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இதை அட்டன் பண்ணலாம். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே பார்த்துட்டோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ரொம்பவே சிம்பிள். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. உங்கள் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஃப்ளூயிட் லேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து வில் பி ப்ரொபோஷனல் டு தர் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன் கூட சொல்லலாம். பட் த ஸ்டேட்மெண்ட் வாஸ் அப் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி, a Newtonian fluid is one type of fluid in which the shear stress is proportional to rate of shear strain, that is velocity gradient. அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். பட் டெஃபினிஷன் வைஸ் இட் இஸ் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ tau is directly proportional to velocity gradient which is dv by dy. ஓகேவா? பட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் rate of shear strain. ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So the difference in pressure in Newton per meter square across the air bubble of diameter 0.001 immersed in the water surface tension whose surface tension is given as 0.072 Newton per meter is dash. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 கேட்டிருக்காங்க செட் 2. ஓகேவா? ஸோ நமக்கு டெல் பி கேட்டிருக்காங்க. கிளியராக தெரியுது டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் அப்படின்னா டெல்டா பி அக்ராஸ் த ஏர் பபுள். பட் கொஷின் நல்லா படிங்க. ஏர் பபுள் ஆஃப் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க so much meter is immersed in water அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்த உடனே பபுளோட டெல்பி ஒன்று பார்த்துருப்பீங்க, ட்ராப்லெட்டோட டெல்பி எக்ஸ்பிரஷன் வித் சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்துருப்பீங்க, அப்புறம் லிக்விட் ஜெட் ஆஃப் வாட்டர்னு 3 எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பபுள் இமர்ஸ்ட் இன் வாட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஏர் பபுள் இமர்ஸ்ட் இன் வாட்டர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக டெல்டா பீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சிக்மா பை டி அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. அது ஃபுல் ஹாலோ பபுளாக இருந்துச்சு அப்படின்னா 2 சர்ஃபேஸ் வரும். அதனால் இந்த ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வென் ஏர் பபுள் இஸ் பீன் இமர்ஸ்ட் இன்சைட் த வாட்டர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அ ட்ராப்லெட். ஸோ அப்போ டெல்டா பி வில் பி சிம்ப்ளி ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. ஸோ இதில் நமக்கு டெல் பி தான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. அண்ட் சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ ஆஃப் வாட்டர் இஸ் பீன் கிவன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பபுளோடது. ஸோ மீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஸோ மச் அமௌண்ட் ஆஃப் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க் டைப் ஆஃப் கொஷின். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் வேல்யூவோட நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட் எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரு ஹோல் நம்பர் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். Assuming constant temperature condition and air is to be obeying an ideal gas equation, the variation in atmospheric pressure with height calculated from the fluid statics is. Gate 2016 set 2 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லீனியர், ஆப்ஷன் பி எக்ஸ்போனன்ஷியல், ஆப்ஷன் சி குவாட்ராட்டிக் அண்ட் ஆப்ஷன் டி கியூபிக். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். பட் இந்த கொஷின் வந்து எடுத்துக்கிட்டதுனால நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் புரியுதா அப்படிங்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அஸ்யூமிங் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன். ஸோ இதை வந்து மெயின் அண்ட் ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேரியேஷன் இன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வித் ஹைட் calculated from fluid statics point of view அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆல்ரெடி ஒன்று தெரியும். ஒரு எக்ஸ்பிரஷன் ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ரெஷர் டெஃபினெட்லி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி. ஸோ மேலே போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும், டெம்பரேச்சரும் ட்ராப் ஆகும். ஓகேவா? கீழே போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகம், டெம்பரேச்சரும் அதிகம். ஓகேவா? ஸோ ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோஜி ஹெச்சில் ஹைட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஏன்னா ரோஜிங்கிற டேர்ம் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சி இருக்குது அப்படின்னா சியோட சர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் எந்த இடத்துல மெஷர் பண்ணிங்கனாலும் சரி, இந்த டைரெக்ஷனில் பண்ணிங்கனாலும் சரி, இந்த டைரெக்ஷனில் பண்ணிங்கனாலும் சரி, ப்ரெஷர் டசன்ட் வேரி. ஸோ ப்ரெஷர் வேரிஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். இதை வச்சு நான் டெப்த் மட்டும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா
ஹெச்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இது நான் நம்பியிருக்கு. ஸோ அப்போது சியோட சர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் இந்த 2 டைரெக்ஷனில் மூவ் பண்ணிங்கனாலும் யூ டோன்ட் ஃபைண்ட் எனி ப்ரெஷர் வேரியேஷன். வேறஸ் சியோட சர்ஃபேஸையும் பாட்டம் ஆஃப் த சீயும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும். பாட்டம் ஆஃப் த சீக்கு நீங்கள் போக 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச் வேல்யூ அதிகமாகிட்டே போகும். ஸோ அகெயின் ப்ரெஷர் வேல்யூ வில் இன்க்ரீஸ். பட் ஆஸ் யூ கம் அப் அண்ட் அப் ஹெச் வேல்யூ வில் டிக்ரீஸ். ஸோ ப்ரெஷர் வில் டிக்ரீஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது லீனியர் வேரியேஷனா ப்ரெஷருக்கும் ஹைட்டுக்கும், இல்லை எக்ஸ்போனன்ஷியலா, இல்லை குவாட்ராட்டிக்கா, இல்லை கியூபிக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, நம்ம டிஃப்ரென்ஷியல் ஃபார்மெட்டில் நமக்கு வந்து நம்ம முதலே வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொஷின் இருக்கிறதுனால நான் இப்போவே டிஸ்கஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வி நோ தட் ப்ரெஷர் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் வேரியேஷன் இஸ் பீன் கிவன் பை மைனஸ் ரோஜி. இந்த மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது, நீங்கள் வந்து மேலே போக போக அப்படிங்கிறது தான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி அப்படிங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அண்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன போடலாம் அப்படின்னா மாஸ் பை வால்யூம் இன்டூ ஆர்டி. ஸோ இந்த மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு எழுதலாம், ரோ ஆர்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, ப்ரெஷருங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஆல்ரெடி டி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஆர் வேல்யூ கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அது ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட், ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரு சிங்கிள் கான்ஸ்டண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சி அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பி பை சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பி பை சி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நான் கொண்டு வந்து இந்த இடத்துல ரோக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி பை சி அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணி தான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெஷர் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இங்கே டிபி இருக்குது, இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் டேர்ம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இந்த சைடு டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன், இந்த சைடு இருக்கிற டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ என்ன வந்துடும்னா டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு ஜி பை சி டிசெட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதை நான் வந்து ரெண்டு சைடும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிபி பை பி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வரும், லான் பி அப்படின்னு வரும். இந்த சைடு ஜி பை சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட், கீழே இருக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து வெறும் டிசெட் வரும் இன்டெகிரேஷன். டிசெட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஜெட். ஸோ இங்கே ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெச் மாதிரி, ஹைட் மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போது ஜி பை சி இசட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும், ப்ளஸ் ஒரு இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லான் பி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ லான் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா லாக் பேஸ் இ அப்படின்னு போடுவோம் இன்ட்டு அந்த ப்ரெஷர் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லாக் பேஸ் இ ஏ இஸ் ஈக்குவல் டு சி இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் பவர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பொனன்ஷியல் பவர் ஜி பை சி இசட் ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ப்ரெஷர். ஸோ அப்போ ப்ரெஷர் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன மேனர், எக்ஸ்போனன்ஷியல் மேனர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இது மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் ஃபெமிலரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட்டில் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? நீங்கள் சின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சி இருக்கிறதுனால நீங்கள் ஏ அப்படிங்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வித் ஹைட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்போனன்ஷியல். ஸோ ஃபர்தராக இனிமேல் அப்கமிங் இயர்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறத விட எப்படி வந்ததுங்கிறத புரிஞ்சு பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ அகெயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் ஒரு பர்டிகுலர் மாடியூலில் கேட்டில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா அது பெரிய விஷயம். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஸ்டேட்ஸ் தட் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் அ ஃப்ளூயிட் இஸ் ப்ரொபோஷனல் டு. ஸோ அகெயின் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷின். ஆப்ஷன் ஏ velocity of the fluid, option B time rate of change of velocity of the fluid, option C rate of change of velocity of the fluid with respect to height of the fluid film, ஆப்ஷன் டி the square of the velocity of the fluid. இந்த ஸ்கொயர் டேர்ம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வராது, ஏன்னா உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி தெரியும். டவு இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் ஆர் டிவி பை டிஒய். ஓகேவா? ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் velocity of the fluid, செகண்ட் ஆப்ஷன் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity of the fluid, third option rate of change of velocity of the fluid with respect to height of the fluid film, fourth option square of the velocity of the fluid. Okay, so solution பார்க்கலாம். So we know that tau is directly proportional to dv by dy. So இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் சி தான். rate of change of velocity of the fluid with respect to height of the fluid film.
ஸோ இதுவே உங்களுக்கு தெரியும், ஹைட்டுன்னு சொல்லலாம், இல்லை திக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் வெலாசிட்டி சேஞ்ச், கரெக்டாக. ஸோ அப்போது கண்டிப்பாக நான் சொல்லலாம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திஸ் டேர்ம் விச் இஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லலாம். இல்லை அது இந்த மாதிரியும் கூட குழப்பி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டு கன்வெர்ட் தட் இன்டு எய்தர் நியூமரிக்கல் ஃபார்மேட் ஆர் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட், இல்லைனா ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எ cubic block of side L and mass M is dragged over an oil film across the table by a string connects to a hanging block of mass M as shown in the figure. So diagram உங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. The Newtonian oil film of thickness H has a dynamic viscosity mu and the flow condition is laminar. ஸோ லேமினார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக் மீனிங் தெரியும், நான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் தான் எடுக்கல இன்னும், பட் ஸ்டில் உங்களுக்கு லேமினார் கண்டிஷன்னா என்னன்னு தெரியும். லேமினார் அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் அர்த்தம். ஸோ ஃப்ளூயிட் கேன் பி கன்சிடர்ட் as layers. ஸோ த ஆக்சலேஷன் due to gravity is taken as g. the steady state velocity v of the block is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டயக்ராம் பார்த்தாவே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா there is a block of mass capital M. ஸோ அப்போ உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போதே தெரியுது, கேபிட்டல் எம் அப்படிங்கிற மாஸ் கண்டென்ட்டோட ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ராக்டு ஓவர் அண்ட் ஆயில் ஃபிலிம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நியூட்டானியன் ஃப்ளூயிட்னு கிளியராக கொடுத்துட்டாங்க, விச் மீன்ஸ் இட் ஷுட் ஒபே த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் திக்னஸ் ஹெச். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட அந்த டயக்ராமுக்கு போனீங்க அப்படின்னா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் ஆஃப் த ஆயில் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் அந்த அதோட டைனமிக் விஸ்காசிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க மியூ அப்படின்னு. ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஒபே பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளேட் ஃபிக்ஸ்டு, கரெக்டாக. அப்போ உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவபிள். ஓகே, ஸோ அப்போ ஸ்லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். bottom most fixed and top most fluid layer is actually moving. So top most fluid layer oda velocity இந்த block oda velocity one and the same, which is taken as v. And இதை எப்படி புஷ் பண்ணுறாங்க இல்லை ட்ராக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் வச்சுருக்காங்க ஆஃப் மாஸ் ஸ்மால் m and which is sliding down due to the acceleration due to gravity g. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் லேமினார்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வெலாசிட்டிக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் யூ ஹவ் பின் கிவன் வித் 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து கேபிட்டல் mgh டிவைடட் பை மியூ எல் ஸ்கொயர், அண்ட் ஆப்ஷன் பி வந்து கேபிட்டல் mgh பை மியூ, அண்ட் ஆப்ஷன் சி ஸ்மால் mgh பை மியூ எல் ஸ்கொயர், அண்ட் ஆப்ஷன் டி ஸ்மால் mgh பை மியூ. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பிளாக்குக்கு கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், கரெக்டாக. ஸோ சைடு எல் அப்படின்னா உங்களுக்கு க்யூபை பொறுத்த வரைக்கும் தெரியும், எல்லா சைடுமே மூணு டைமென்ஷனுமே எல் தான். ஸோ நமக்கு இப்போ 2 டைமென்ஷன் வந்தால் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும், வேர் த ஆயில் கான்டாக்ட் ஹாஸ் பீன் மேட். ஸோ அப்போ ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் ஸ்கொயர் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் பண்ணாவே நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டிக்கு வந்து நம்மளால் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா வி நோ தட் இட் இஸ் ஆக்சுவலி எல் ஸ்கொயர், கரெக்டாக. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் டவு ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, கரெக்டாக. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். ஸோ உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னு எழுதலாம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எழுதலாம். மியூ இன்ட்டு இந்த டியூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வி அப்படின்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரீசன், நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளூயிடையும் டாப் மோஸ்ட் ஃப்ளூயிடையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ஃப்ளூயிடோட வெலாசிட்டி 0, டாப் மோஸ்ட் ஃப்ளூயிட் லேயரோட வெலாசிட்டி v. ஸோ அப்போது சேஞ்ச் அப்படிங்கிறது v - 0 which should be v. ஓகே, ஸோ நான் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் ஹைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் h, ஏன்னா அகெயின் இந்த ஃப்ளூயிட் லேயர் வந்து 0 பொசிஷனில் இருக்குது, இந்த ஃப்ளூயிட் லேயர் வந்து கரெக்டாக ஹெச்ங்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ அகெயின் யூ கேன் சே தட் ஹைட் இஸ் h. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியா டேர்ம் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ ஏரியா இன்ட்டு மியூ இன்ட்டு v பை ஹெச். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கிடச்சிருச்சு, ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் ஆகுது, கரெக்டாக. ஓகே, ஏரியா வந்து நீங்கள் வேணும்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆக்சுவலி மியூ எல் ஸ்கொயர், கரெக்டாக. ஏரியாவுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் எல் ஸ்கொயர். ஒரே நிமிஷம். ஸோ மியூ எல் ஸ்கொயர் வி பை ஹெச். ஓகே, இப்போது
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபிட்டல் மாஸ் எம் பிளாக், அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக. அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், டென்ஷன் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த டென்ஷன் எதனால் க்ரியேட் ஆகுது, இந்த ஒரு இதனால தான் க்ரியேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், வெயிட் அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டை வந்து மாஸ் இன்டூ கிராவிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மால் மாஸ் இன்டூ கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் கரெக்டாக. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் கரெக்டாக. ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா. ரீசன் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த பிளாக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நோவேர் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் திஸ் பர்டிகுலர் பிளாக் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன் கரெக்டாக. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் இன்ட்டு ஜி வரும், விச் இஸ் நாட் அட் ஆல் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் பிளாக். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பிளாக்ஸ் வெயிட் இந்த கேபிட்டல் எம் பிளாக் வந்து இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். ஓகேவா. ஸோ அப்போ நான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எம்ஜி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வீக் ரீஅரேஞ்ச் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் எம்ஜிஹெச் பை மியூ எல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இருக்குது பாருங்கள், எம்ஜிஹெச் பை மியூ எல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எதுவுமே பேனிக் ஆக வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ரெஷனை முதல்ல போடுங்க, அதோட இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எந்த விஷயமும் கிடையாது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம், விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் கொஷின் இந்த மாதிரி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, நீங்களே நிறைய ஃபர்தர் கொஷின்ஸில் பார்ப்பீங்க. ஆயில் இன் ஹைட்ராலிக் சிலிண்டர் இஸ் கம்ப்ரஸ்டு ஃப்ரம் அன் இனிஷியல் வால்யூம் ஆஃப் 2 மீட்டர் கியூப் டு 1.96 மீட்டர் கியூப். And if the pressure of the oil in the cylinder changes from 40 megapascal to 80 megapascal during the compression, bulk modulus of elasticity of oil is dash. So options வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1000 megapascal, ஆப்ஷன் பி 2000 megapascal, ஆப்ஷன் சி 4000 megapascal and ஆப்ஷன் டி 8000 megapascal. அண்ட் அந்த வெலாசிட்டி ஆஸ் வெல் அஸ் டென்சிட்டி வால்யூம் ஆஸ் வெல் அஸ் டென்சிட்டி ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்க் மாடலஸ் ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நவ் திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு தெரியும் பல்க் மாடலஸ் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஸோ விச் இஸ் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஓகேவா. ஓகே, சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபைனல் மைனஸ் ஒரிஜினல் டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் வால்யூம் மைனஸ் ஒரிஜினல் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் இங்கே வந்து மாட் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன், மாட் இந்த சென்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா. சப்போஸ் இல்லை நான் வந்து V2 மைனஸ் V1 தான் போட போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே நெகட்டிவ் வந்துடும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா V1 வால்யூம் இனிஷியல் வால்யூம், இது வந்து V2. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் இன் வால்யூம் போடும்போது என்ன பண்ணுவீங்க, V2 மைனஸ் V1 போடுவீங்க. போடும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நெகட்டிவ் சைன் வந்துடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 80 and 40 அப்படின்னு மெகா பாஸ்கல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டே கிடையாது, ஏன்னா இது ஒரு ரேஷியோ கரெக்டாக. பல்க் மாடலஸ் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எதில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், மெகா பாஸ்கலில். ப்ரெஷரோட யூனிட் எதில் இருக்குன்னு பாருங்கள், மெகா பாஸ்கல். அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும். ஸோ அப்போது 80 மெகா பாஸ்கல் மைனஸ் 40 மெகா பாஸ்கல் விச் இஸ் P2 and P1, and if you want you can check it. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் வாஸ் P1 அண்ட் செகண்ட் ப்ரெஷர் வாஸ் P2. ஸோ P2 மைனஸ் P1 அப்படிங்கிறத போடுறீங்க. அண்ட் தென் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு தெரியும், அதில் மறந்துடாமல் இனிஷியல் வால்யூம் V1 தான் போடணும், பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூர் கெட்டிங் த ஆன்சர் 2000 மெகா பாஸ்கல். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ வெரி சிம்பிள். இப்போது நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எ ஜர்னல் பியரிங் ஹேஸ் அ ஷாஃப்ட் டயாமீட்டர் ஆஃப் 40 mm அண்ட் லென்த் 40 mm. ஓகேவா. ஸோ ஜர்னல் பியரிங் அப்படிங்கிறது தெரியும், ஜென்ரலாக ஷாஃப்ட் அப்படின்னா தெரியும், ஒரு ரொட்டேட்டிங் மெம்பர் யூஸ்ட் ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன். அண்ட் இந்த ஷாஃப்ட்டை எண்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பியரிங். பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜர்னல் பியரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாஃப்ட்டோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கன்வெர்ட் திஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் 10⁻³ மீட்டர். ஓகேவா. லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க 40 mm, அகைன் இன்டூ 10⁻³ போட்டிங்கன்னா மீட்டருக்கு மாறிடும். த ஷாஃப்ட் இஸ் ரொட்டேட்டிங் அட் 20 radian/second. ஸோ ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒமேகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இதே மாதிரி எழுதி வச்சு படிங்க. ஸோ விச் இஸ் கிவன் அஸ் 20 radian/second. ஓகேவா. 20 radian/second. ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி ஆஃப் த லூப்ரிகண்ட் இஸ் கிவன் ஆஸ் 20 மில்லி பாஸ்கல் செகண்ட். ஓகேவா, நமக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் இதோட யூனிட், டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட். அண்ட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் பாஸ்கல் செகண்ட். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மில்லி பாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வந்து மில்லி மீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறதுக்கு வந்து இன்டூ 10⁻³ போடுறோம், அதே மாதிரி வந்து நீங்கள் மில்லி பாஸ்கல் செகண்ட்லேருந்து வெறும் பாஸ்கல் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்டூ 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, த கிளியரன்ஸ் இஸ் கிவன் ஆஸ் 0.020 mm. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி சம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷாஃப்ட் அண்ட் ஸ்லீவ் ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. ஷாஃப்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் நடுவில் உள்ள அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஷாஃப்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் நடுவில் உள்ள அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஷாஃப்ட்டை எண்டில் சப்போர்ட் பண்ணுறது வந்து பியரிங், அந்த ஷாஃப்ட்டுக்கும் பியரிங்க்கும் நடுவில் உள்ள கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் டார்க் டியூ டு த விஸ்காசிட்டி ஆஃப் த லூப்ரிகண்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டார்க் வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி கிளாஸில் வந்து பவர் சம் பார்த்துருக்கோம். கொஷின் கேட் 2008 கேட்டிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் செட் பண்ண கொஷின் பேப்பர், வெரி டஃப் அண்ட் கான்செப்சுவல். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0.040 நியூட்டன் மீட்டர், ஆப்ஷன் பி 0.252 நியூட்டன் மீட்டர், ஆப்ஷன் சி 0.400 நியூட்டன் மீட்டர் அண்ட் ஆப்ஷன் டி 0.652 நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க எம்எம்ல, ஸோ நம்ம அதை மீட்டருக்கு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க 40 mm, அதையும் நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கிறோம். ஷாஃப்ட்டோட ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 20 radian/s. விஸ்காசிட்டி ஆஸ் யூஷுவல் 20 மில்லி பாஸ்கல் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10⁻³ போட்டிங்க அப்படின்னா பாஸ்கல் செகண்ட் வந்துடும், விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.020 mm கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, டார்க் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஜெனரலாக டார்க் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ்னு சொல்லலாம். என்கிட்ட வந்து ரவுண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஐ மீன் சிலிண்டராக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு கிவ் எ ஃபோர்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு பேர் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரொட்டேஷன். And that should be multiplied by radius about the center so that this particular cylinder rotates about this center. So அப்போ torque அப்படிங்கிறது rotational force which is nothing but linear force multiplied by radius. Okay, ஸோ அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு போடலாம், diameter by 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபோர்ஸுக்கு எக்ஸ்பிரஷன் வேணும். நாம் இங்கே நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் யூ நோ தட் த கேப் பிட்வீன் த ஜர்னல் பியரிங் அண்ட் ஷாஃப்ட் இஸ் வெரி வெரி ஸ்மால் in such a way that you will be able to use Newton's law of viscosity because it is very small gap that linear velocity profile is valid. Okay, justification பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் tau equal to mu into நான் வந்து u by y அப்படின்னே போடுறேன். y அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திக்னஸ் அண்ட் u அப்படிங்கிறது தெரியும் வெலாசிட்டி. இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா டேர்ம் போடலாம். ஸோ மியூ இன்ட்டு u by y, கரெக்டாக. ஸோ இந்த ஏரியாவை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ தட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு a இன்ட்டு மியூ இன்ட்டு u by y, கரெக்டாக. ஆர் v by y. u அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விங்கிற வெலாசிட்டி டேர்ம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்ஸுக்கு பதிலாக மியூ இன்ட்டு a இன்ட்டு v by y அண்ட் டயமீட்டர் by 2 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெலாசிட்டி வந்து நமக்கு தெரியணும், கரெக்டாக. ஓகே, வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லீனியர் வெலாசிட்டி வேணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஜென்ரலாக நீங்கள் சின்ன பேசிக் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டியோட காம்பினேஷன். ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம். v is equal to r ஒமேகா யூஸ் பண்ணி நீங்கள் ஒமேகா வேல்யூ தெரியும், r வேல்யூ தெரியும்னா லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இல்லை ஒமேகா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2πn/60 அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒமேகா தெரியும், அதை வச்சு நீங்கள் ஆர்பிஎம் கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் ஆர்பிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா v அப்படிங்கிறதுக்கு நீங்கள் πdn/60 யூஸ் பண்ணலாம். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெலாசிட்டி. ரெண்டு மெத்தடில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியரன்ஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஷினில் ஜர்னல் பியரிங்கும் ஷாஃப்ட்டுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. மறந்தும் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தானே அப்படின்னு சொல்லி π/4d² போட்டுறாதீங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் ஆயில் இல்லை, இந்த ஏரியாவில் தான் ஆயில் இருக்குது, இந்த மேலே தான் ஆயில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் சர்க்குலர் தான், பட் ஆயில் என்னமோ இங்கே தான் இருக்குது. ஸோ அதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா πd மல்டிப்ளைட் பை எல். πdனா உங்களுக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துடும், எல்னா இதோ இந்த ஏரியா வந்துடும். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா போடணும், அதை மறந்துடாதீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் அன் ஆன்சர் விச் இஸ் 0.04 நியூட்டன் மீட்டர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.040 நியூட்டன் மீட்டர், ஆப்ஷன் ஏ. ஸோ
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். Again, similar question. A lightly loaded full journal bearing has a journal diameter of 50 mm. ஸோ இங்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் வேல்யூ ஆஃப் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஜேர்னலோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜேர்னல் பியரிங் அப்படிங்கிறது அந்த எண்டில் சப்போர்ட் பண்ணுறது, அதோட டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 50 mm. அண்ட் புஷ் போர் ஆஃப் 50.50 mm அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புஷ்ஷோட லென்த் வந்து ஒரு 20 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த ஜேர்னல் பியரிங் பார்த்தீங்க அப்படின்னா பியரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பார்ட்டாக இருக்கும். நான் வந்து இதோட கிராஸ் செக்ஷனல் வியூ காமிக்கிறேன். கிராஸ் செக்ஷன்னா நீங்கள் சைடில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியரிங், உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜேர்னல் இருக்கும். ஸோ இந்த பியரிங்கோட சென்டர் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா இதோ இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும். அப்போ ஜேர்னலோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சென்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் இருக்குது. எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ்னால் தே ஆர் நாட் இன் லைன், ரைட், இன் பாயிண்டில் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த சின்ன கேப்புக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இது வந்து வாபிள் ஆகிற மாதிரி சுற்றும். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒவ்வொரு டைமும் வென் ஜேர்னல் ட்ரைஸ் டு ஹாவ் அ ஃபிசிக்கல் காண்டாக்ட் வித் ஜேர்னல் அப்படிங்கும்போது வந்து வென் ஜேர்னல் ட்ரைஸ் டு ஹாவ் அ ஃபிசிக்கல் காண்டாக்ட் வித் பியரிங் அப்படிங்கும்போது அந்த ரப்பிங் ஆக்ஷன், ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக ஆயில் ஃபிலிம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால். ஸோ அகைன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் வெரி ஸ்மால் திக்னஸ். ஓகே, இவங்க கிளியராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 50 mm புஷ் போர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ஃபைன். புஷ்ஷோட லென்த்தும் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷனல் ஸ்பீட் RPM கொடுத்துருக்காங்க. அண்ட் விச் யூ நோ தட் ஒமேகா இது யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், 2πn/60. அண்ட் ஆவரேஜ் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் லூப்ரிகன்ட் இஸ் 0.3 Pascal/second. ஸோ அதுவும் கிளியராக கொடுத்துருக்காங்க அதே யூனிட்லேயே. பவர் லாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் லாஸ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் 2πnt/60 அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் 2πn/60 அப்படிங்கிறது நத்திங் பட் ஒமேகா. ஸோ அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஒரே பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா டார்க். ஸோ போன சம்மில் என்ன பார்த்தோமோ அதே தான் பண்ண போகிறோம். இது பாருங்கள், சப்சிக்வெண்ட் இயர்லேயே கேட்டிருக்காங்க 2010. அண்ட் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் A 37, ஆப்ஷன் B 74, ஆப்ஷன் C 118 அண்ட் ஆப்ஷன் D 237. ஓகே, பவர் லாஸ்ட் இன் வாட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அந்த யூனிட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பவர் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2πnt/60 யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 2πn/60 அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து ஒமேகா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு RPM கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படிங்கிறது நான் ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் யூ நோ தட் சின்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் வேலிட் பிட்வீன் த வெரி ஸ்மால் திக்னஸ், டவு ஈக்குவல் டு மியூ இன்டூ u or v/y. கரெக்டாக, திக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் v அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி நம்ம சிலிண்ட்ரிக்கல் கேஸுக்கு πdn/60 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மியூ டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸ்/ஏரியா டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ஃபோர்ஸ் வேணும்னா ஏரியாவை நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். அண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள், πdl. அகைன் சர்ஃபேஸ் ஏரியா கான்டாக்ட் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். d அப்படிங்கிறது இங்கே என்ன போட போகிறீங்க, டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஸோ அதில் எதுலேயுமே டவுட் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வில் ஹாவ் த வெலாசிட்டி விச் இஸ் ஷாஃப்ட். அண்ட் அகெயின் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் திங். ஓகேவா? இப்போ இந்த கொஷனில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஜேர்னலோட டயமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, புஷ் போரோட டயமீட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஷாஃப்டோட டயமீட்டரே கொடுக்கல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாஃப்டோட டயமீட்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேர்னலோட டயமீட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட் வந்து கண்டிப்பாக உள்ள ஃபிட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த டயமீட்டரே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 mm கேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 50 × 10⁻³ மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் πdn/60 டேர்ம் அதெல்லாம் கூட ஓகே. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். πdn/60 எல்லாமே ஓகே. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டயமீட்டர்ஸ் எல்லாமே ஓகே, ஜேர்னலோட டயமீட்டர் நம்ம போட்டுடலாம். RPM வேல்யூ நமக்கு தெரியும். இந்த திக்னஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன டைம் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க, ஜேர்னலுக்கும் அந்த ஷாஃப்ட்டுக்கும் நடுவில் உள்ள வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் தே ஹவ் கிவன் அ க்ளூ தட் ஜேர்னல் டயமீட்டர்னு ஒன்று இருக்குது, புஷ் போர் டயமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த சின்ன கேப்பில் தான் அந்த ஆயில் ஃபிலிம் திக்னஸ் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹாஃப் தான் எப்போவுமே அனாலிசிஸ் பண்ணுவீங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்கு பதிலாக யூ கேன் கோ ஃபார் D - small d/2. ஸோ அப்போ D அந்த பெரிய டயமீட்டர் விச் இஸ் 50.5 mm, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 mm அண்ட் டிவைடட் பை 2. இதை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு இது வந்துடும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு ஷாஃப்ட் அண்ட் ஸ்லீவ் ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் தான் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி ஃபோக்கஸிங் ஆன் இதுதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும் விச் இஸ் கேபிட்டல் ஆர். அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். அப்போ இந்த திக்னஸ் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? ஒய் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கரெக்டாக? ஓகே. இதே விஷயத்த நீங்கள் வந்து டயமீட்டர் வச்சு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை 2 தானே போட்டிருப்பீங்க. ஏன்னா ஆர் அப்படிங்கிறது என்னென்னு போடுவீங்க? டி பை 2 போடுவீங்க. இந்த ஸ்மால் ஆருக்கும் என்ன போடுவீங்க? டி பை 2 தான் போடுவீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 2 வரும். அதுதான் இங்கே ட்விஸ்ட். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வெரி சிம்பிள். யூ ஆர் கெட்டிங் 37 வாட்ஸ். ஸோ விச் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். அகெயின் வெரி சிம்பிள். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 2014 கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் கான்சென்ட்ரிக் ஷாஃப்ட் பியரிங் அரேஞ்ச்மெண்ட் த லூப்ரிகன்ட் ஃப்ளோஸ் இன் த 2 mm கேப். ஸோ கிளியராக கொடுத்துட்டாங்க 2 mm கேப் பிட்வீன் த ஷாஃப்ட் அண்ட் த பியரிங். இந்த மாதிரி போன டைம் கொடுக்கல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எம்எம் வந்து மீட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ விச் இஸ் வெரி சிம்பிள் 10⁻³ The flow may be assumed to be a plain Coutis flow. கிளியராக கொடுத்துட்டாங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது வித் 0 ப்ரெஷர் gradient. The diameter of the shaft is 100 mm again into 10⁻³ போட்டு மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. அண்ட் இட் இஸ் tangential speed is 10 m/s. நமக்கு வெலாசிட்டியான்னு பார்த்துக்கோங்க, யூனிட் வச்சு செக் பண்ணால் போதும், m/s. ஸோ வெலாசிட்டி. Dynamic viscosity of the lubricant is given as 0.1 kg/m². இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட பேசிக்ஸ் தரவாக இருந்துச்சு அப்படின்னா போதும். ஸோ மியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட்/m². நமக்கு நியூட்டனுங்கிறதே டிரைவ்டு யூனிட் தான். உங்களுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் தெரியும். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், மாஸ் வந்து கேஜி அண்ட் ஆக்சலரேஷன் m/s². ஸோ நான் நியூட்டனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். கேஜி m/s² போட்டேன் நியூட்டனுக்கு பதிலாக. ஆல்ரெடி இங்கே ஒரு நியூமரேட்டரில் ஒரு செகண்ட் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஒரு m² இருக்குது. ஸோ மீட்டர் கேன்சல் பண்ணிடுறேன், செகண்ட் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ யூஆர் கெட்டிங் kg/m². ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட்டே நம்ம இப்படியும் சொல்லலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ அதை குழப்பறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இன் நியூட்டன் per 100 mm லென்த் ஆஃப் த பியரிங் இஸ் டேஷ். ஸோ லென்த் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க பியரிங்க்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக டார்க் கேட்டு பார்த்துட்டோம், பவர் கேட்டு பார்த்துட்டோம், இப்போ ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். அகைன் இதையும் இன்டூ 10⁻³ பண்ணி மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ராப்ளம். உங்களுக்கே தெரியும் டவு ஈக்குவல் டு மியூ இன்டூ v/h. அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் இங்கே f/a போட்டேன் அப்படின்னா அந்த ஏரியாவை நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு பதில் என்ன போடணும்? சர்ஃபேஸ் ஏரியா πdl. அண்ட் உங்களுக்கு மற்ற எல்லா வேல்யூஸுமே கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் ஆன்சர் வந்துடும் விச் இஸ் 15.7 நியூட்டன். ஸோ விச் இஸ் fill in the blank டைப் ஆஃப் கொஷின். ஸோ அப்போ நீங்கள் வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூமரிக்கலாக. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பாருங்கள் அவங்க எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பாயிண்ட் ஒரு பாக்ஸாக 2 பாக்ஸான அது வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணி என்டர் பண்ணணும். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தே வில் கிவ் த ஆன்சர் மார்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிடேஷன் சம்மந்தமாக ஒரு கொஷின். வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிக்கி. Which of the following statement are true when the cavitation parameter is equal to 0? ஸோ கேவிடேஷன் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். ஸோ கேவிடேஷன் parameter is nothing but the measurement of how the cavitation is going to take place. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்டு டு வேப்பர் ப்ரெஷர். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேவிடேஷன் ஸ்டார்ட்ஸ். தேர்ட் ஒன் பாயிலிங் ஆஃப் த லிக்விட் ஸ்டார்ட்ஸ். ஃபோர்த் ஒன் கேவிடேஷன் ஸ்டாப்ஸ். மறுபடியும் சொல்கிறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வென் கேவிடேஷன் பேராமீட்டர் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0? கொஷின் இமீடியட் சப்சிக்வெண்ட் இயர் கேட் 2015 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேயிங் தட் த ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி ட்ரூ. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ தேர் ஆஸ்கிங் யூ when the cavitation parameter value is equal to 0 which one of the following statements are true அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. பட் அதுக்கு உங்களுக்கு கேவிடேஷன் பேராமீட்டரோட எக்ஸ்ப்ரெஷன் தெரியணும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. இதுதான் கேவிடேஷன் பேராமீட்டரோட எக்ஸ்ப்ரெஷன், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவிடேஷன் பேராமீட்டர் இஸ் given by the actual pressure minus the vapor pressure divided by half into rho v square. ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த ரோ டேர்ம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த பிங்கிறது ஆக்சுவல் ப்ரெஷர், பிவிங்கிறது வேப்பர் ப்ரெஷர். இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடோட ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிக்மா வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு பதிலாக வந்து நம்ம 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ விச் மீன்ஸ் P will be equal to PV.
கரெக்டாக. தென் ஆக்சுவல் ப்ரெஷர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு வேப்பர் ப்ரெஷர். ஸோ அப்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து ஒரு லோ ப்ரெஷர் ரீஜனில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது யூ ஷுட் டேக் கேர் தட் யுவர் ஆக்சுவல் ப்ரெஷர் நெவர் பிகம்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர். பிகாஸ் இஃப் தட் ஹேப்பன்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் பபுள் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் ஹை ப்ரெஷர் ரீஜனுக்கு போகும்போது அது வெடிக்க ஆரம்பிக்கும், விச் இஸ் நத்திங் பட் கேவிடேஷன் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். பபுள்ஸ் ஆனால் இங்கே ஃபார்ம் ஆயிரும் லோ ப்ரெஷர் ரீஜன்லேயே. கரெக்டாக இது போய் இங்கே பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் கேவிடேஷன் அட்டாக். ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு PV தான் நமக்கு கிடைக்குது. எதை வச்சு நான் இதை சொல்கிறேன், சிக்மா ஈக்குவல் டு 0ங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, கேவிடேஷன் பேராமீட்டர் ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் கண்டிப்பாக பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து பபுள்ஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். கரெக்டாக. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸுக்கு போகலாம், எது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்ட் டு வேப்பர் ப்ரெஷர். எஸ் கரெக்ட். ரெடியூஸ்ட் அப்படி இந்த சென்ஸ் இட் பிகம்ஸ் ஈக்குவல். கேவிடேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குமா? எஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். பாயிலிங் ஸ்டார்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பாக பாயிலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதனால தான் பபுள்ஸ் ஃபார்மேஷனே நடந்து மித்த எஃபெக்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். கேவிடேஷன் ஸ்டாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பு. ஸோ அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் கனெக்டிவிட்டியில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் கனெக்டிவிட்டியில் வேறு எதுவுமே இல்லை. பட் இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டு. பாயிலிங் நடந்துருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பபுள் ஃபார்மேஷன் நடந்துடும். ஸோ கேவிடேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பாயிலிங் நடக்கிறதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட இதுதான். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கன்சிடர் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ பிட்வீன் 2 இன்ஃபைனைட் ஹரிசாண்டல் பிளேட்ஸ் விச் ஆர் பேரலல் அண்ட் த கேப் பிட்வீன் தெம் இஸ் 50 mm. இந்நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள். ஸோ 2 ஹரிசாண்டல் பிளேட் இருக்குது, அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து இவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அதில் ஆயில் வச்சுருப்பாங்க. டாப் பிளேட் இஸ் ஸ்லைடிங் பேரலல் டு த ஸ்டேஷனரி பாட்டம் பிளேட். இப்போ 2 பிளேட் இருக்குது. பாட்டம் பிளேட் ஸ்டேஷனரி அண்ட் டாப் பிளேட் இஸ் ஆக்சுவலி மூவிங். அண்ட் இந்த கேப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 mm கொடுத்துருக்காங்க. இன்டூ 10⁻³ போட்டு மீட்டருக்கு போட்டுக்கலாம். அண்ட் டாப் பிளேட் இஸ் ஆக்சுவலி மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 3 m/s. ஸோ அப்போது டாப் மோஸ்ட் ஃப்ளூயிட் லேயரோட வெலாசிட்டியும் அதே தான் இருக்கும். ஃப்ளோ பிட்வீன் த பிளேட் இஸ் சோலி டியூ டு த மோஷன் ஆஃப் த டாப் பிளேட். And the force per unit area, அப்போ they are asking you to find out the shear stress required to maintain the bottom plate stationary is dash. Viscosity of the oil is given, density is been given, and you know that since the gap is very less, they should have actually mentioned that anything like linear velocity profile or Newtonian fluid இருக்குது நடுவில் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கல. பட் யூ யுவர் செல்ஃப் கேன் அஸ்யூம் தட் இட் இஸ் அ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அண்ட் கேட் 2016 லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் தான் இது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ தட் யூ கேன் அப்ளை யுவர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி, விச் மீன்ஸ் shear stress is what you are looking for, which is nothing but mu into V/y. ஸோ நமக்கு திக்னஸ் தெரியும், டாப் வெலாசிட்டி தெரியும், and dynamic viscosity value is also been given again kg/m², which we know that it is similar to Newton second per meter square. So shear stress can be found out. Okay, sorry, force per unit area. Okay, fine. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, இல்லை இதை அப்படியே டேரெக்டாகவே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 26.4 Newton/m². செக் பண்ணி பாருங்கள், இந்த ரேஞ்ச் வரைக்கும் யூ ஹேவ் பீன் அவார்டட் மார்க்ஸ் 26.3 to 26.5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, a solid block of 2 kg mass slides steadily at the velocity of v along the vertical wall as shown in the figure below. ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. thin oil film of thickness h is given as 0.15 mm provides lubrication between the block and the wall, and surface area of the face of the block is in contact with the oil film is this much. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க, கியூபோ ஸ்கொயரோ அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. and the velocity distribution within the oil film gap is linear. இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் போன கொஷினில் நம்ம எதிர்பார்த்தோம். Dynamic viscosity of the oil has been given as 7 × 10⁻³ Pascal second, and acceleration due to gravity is assumed to be 10 m/s². அதுதான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. neglect the weight of the oil. terminal velocity v of the block is, நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கீங்க, பட் அதில் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக. இங்கே அதுக்கு பதிலாக வந்து வேல்யூ வச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஆஃப் த ஆயில் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேஷ்னரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் இஸ் ஆக்சுவலி மூவிங் வித் த ஹெல்ப் ஆஃப் செல்ஃப் வெயிட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம், இந்த மாதிரி பார்த்தோம். ஒரு புள்ளி வச்சு இங்கே ஒரு பிளாக் இருந்துச்சு, அந்த பிளாக் ஒரு கயிறு போட்டு கட்டி இங்கே ஒரு பிளாக் இருந்தது. ஸோ இந்த பிளாக்கோட வெயிட்னால தான் இந்த பிளாக் மூவ் ஆச்சு. ஸோ இதோட டெர்மினல் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம், விச் இஸ் நத்திங் பட் த சேம் ஆஸ் தட் ஆஃப் த ஃப்ளூயிட் விச் இஸ் ப்ரெசென்ட். அண்ட் இந்த இடம் ஸ்டேஷனரி. கரெக்டாக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இந்த பிளாக்கோட ஓன் செல்ஃப் வெயிட்னாலேயே இது ட்ராக் டவுன் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் அஸ்யூம்
linear velocity profile, and in the topmost fluid layer oda velocity இந்த block oda velocity same, and surface area contact கொடுத்திருக்காங்க, thickness is also been given, dynamic viscosity is also been given. So GATE 2018 set 1 இதில் கேட்ட question, it's very simple. ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவு ஈக்குவல் டு மியூ இன்ட்டு வி பை ஹெச். ஸோ எனக்கு வெலாசிட்டிக்கு தான் எக்ஸ்ப்ரெஷன் வேணும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பை ஏரியா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு வி பை ஹெச். ஸோ இப்போ நமக்கு தெரியும் எந்த ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் வெயிட். வெயிட் அப்படிங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ மாஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 kg, அண்ட் ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி இஸ் 9.81 கிடையாது 10. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது நான் வெலாசிட்டிக்கு எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மித்த எல்லா டேர்ம்ஸையும் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ எஃப் இன்ட்டு ஹெச் பை மியூ இன்ட்டு ஏ. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், விச் இஸ் நத்திங் பட் யுவர் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி multiplied by h divided by mu into a, and area value directly given, dynamic viscosity hope so it is also given, and thickness is also been given, mass acceleration to gravity is given. So we'll be able to find out velocity in so much meter per second. So 10.7 வந்திருக்கு. ஒரு certain amount of இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you'll be awarded marks. So that's it. So fluid properties சம்மந்தமாக உள்ள எல்லா கேட் கொஷின்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள், and if you have any doubts you can put in the comment section. So let's meet up in the fluid statics class, and then அதுக்கப்புறமா அது சம்மந்தமாக உள்ள கேட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பை.